நாம் இப்போ பண்ண போகிறது எலுமிச்சை அவல் உப்புமா. இது அவ்வளோ சிம்பிளுங்க. வீட்டில் எலுமிச்சம்பழம் 2 இருந்ததுன்னா போதும். ஒரு 2 கப் அவல் எடுத்துக்கோங்க. அவல் வந்து லேஸ் அவலாக இருந்தாலும் சரி, கெட்டி அவலாக இருந்தாலும் சரி, எது வேணால் எடுத்துக்கலாம். கெட்டி அவலாக இருந்ததுன்னா அது ஒரு 2-3 வாட்டி நல்லா கழுவிட்டு அதில் ஒரு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சிடணும். ஒரு 5 நிமிஷம் அது ஊறட்டும். இதே லேஸ் அவலாக இருந்தால் நீங்கள் ஊற கூட வைக்க வேண்டாம். அப்படியே தண்ணியில் அலசிட்டு நீங்கள் தாளிக்கிறதுக்குள்ளேயுமே அது ஊறிடும். இப்போ நான் எடுத்துருக்கிறது வந்து கெட்டி அவல். கழுவிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி, அடியில் தான் தண்ணி இருக்குது, அப்பப்போ இதை திருப்பி விடணும். அப்படியே இது ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். நம்ம அதுக்குள்ளே வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி, கருவேப்பிலை எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு வாணலியை அடுப்பில் வச்சு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது வந்து எந்த எண்ணெயில் வேணாலும் தாளிக்கலாம். எண்ணெயோட ப்ரிஃபரன்ஸ் வந்து எப்போவுமே தேங்காய் எண்ணெய். இந்த மாதிரி தாளிக்கிற ஐட்டமுக்கெல்லாம் தேங்காய் எண்ணெய் போட்டோம்னா நல்ல ஸ்மெல் நல்லாயிருக்கும். ஒரு சிலருக்கு தேங்காய் எண்ணெய் வாசனை அவ்வளோக்கா பிடிக்காது. அப்படி இருக்கிறவங்க உங்களுக்கு விருப்பமான எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போடலாம். கடுகு பொரிச்சதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் உளுத்தம்பருப்பு போடுறேன். இந்த அரிசி வந்து கார்போஹைட்ரேட், கூட கொஞ்சம் ப்ரோட்டீன் சேரட்டுமே அப்படின்னு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பாக போட்டுக்கலாம். தாளிக்கும் போது நான் இப்போ வெறும் உளுத்தம்பருப்பு தான் போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா கடலைப்பருப்பும் சேர்த்து தாளிச்சுக்கோங்க. இதில் இன்னும் முந்திரி, நிலக்கடலை இதெல்லாம் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். சில நேரம் இதில் 1 ஸ்பூன் வெள்ளை எள்ளு கூட சேர்க்கலாம். இது லேசாக வறுத்ததுமே கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டு அதை லேசாக வறுத்து விட்டுடலாம். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை எல்லாத்தையும் இதில் ஒன்றா போட்டுடலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் கொஞ்சம் கேரட் எல்லாமும் நறுக்கி போடலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கி விடலாம். இது ஒரு 2-3 நிமிஷத்தில் வதங்கிடும். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தெல்லாம் நல்லா வதக்கி விடலாம். கொஞ்சம் வெங்காயம் வதங்கினதுமே கழுவி எடுத்து வச்சுருக்கிற இந்த அவலை அதில் உதிர்த்து விட்டு போட்டுக்கணும். இது மேலே தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு கொஞ்சம் லேசாக கலச்சி விட்டுடலாம். இப்போ எலுமிச்சம்பழம் கட் பண்ணி அந்த விதையெல்லாம் நீக்கிட்டு இதில் புளிஞ்சு விடலாம். 2 கப் அவலுக்கு சின்ன எலுமிச்சம்பழமாக 1.5 எலுமிச்சம்பழம் போடுறேன். இதெல்லாம் நல்லா புளிஞ்சு விட்டுட்டு இப்போ நல்லா எல்லாத்தையும் கலந்து விடலாம். நல்லா எல்லா அவலும் நல்லா சூடாகிற வரைக்கும் அப்படியே திருப்பி திருப்பி விட்டுட்டு இருக்கணும். அடுப்பு மிதமாக வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையில் வச்சிங்கன்னா தீஞ்சிடும். தீஞ்சிடாமல் பார்த்து திருப்பி திருப்பி விடணும். இதில் ஒரு கை அளவுக்கு தண்ணியை தெளிச்சுட்டு நல்லா கலந்து விட்டிங்கன்னா உப்பெல்லாம் அங்கங்கே கட்டியாக நிற்காமல், எலுமிச்சம்பழமும் அங்கங்கே இருக்காமல் எல்லாமே நல்லா கலந்துரும். இந்த அவல்லாம் நல்லா கொஞ்சம் லைட்டாக சூடானதுக்கப்புறமா தேங்காய் துருவல், நான் ஒரு 1/4 மூடி தேங்காய் துருவல் போட்டிருக்கேன். தேங்காய் துருவல் நீங்கள் இன்னும் அதிகமாக வேணுனாலும் போட்டுக்கலாம், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் துருவலையும் போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா அப்படியே நல்லா திருப்பி திருப்பி விடணும். எல்லாத்தையும் நல்லா கலக்கணும். இதில் நீங்கள் விருப்பப்பட்டால் நிறைய கொத்தமல்லி கட் பண்ணி போட்டுக்கலாம். இதில் நீங்கள் டேஸ்ட் வேரியேஷன் வேணும் அப்படின்னா வெங்காயம்லாம் வதக்கும் போதே அதில் கொஞ்சம் கரம் மசாலா பவுடர்லாம் போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாவே இருக்கும். இதில் வந்து நீங்கள் வேக வச்ச உருளைக்கிழங்கு கூட கட் பண்ணி போடலாம். இல்லை வேக வச்ச உருளைக்கிழங்கு உதிர்த்தும் போடலாம். எல்லாத்தையும் ஒன்றா கலந்தால் போதுங்க. எலுமிச்சை அவல் உப்புமா ரெடி. எவ்வளோ அவசரமாக இருந்தாலும் ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ளே இந்த டிஃபனை நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க. இது சிம்பிளாக ஒரு தேங்காய் சட்னியோட பரிமாறலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே ஃபுல் வேலையுமே முடிச்சிடலாம். அவசரமாக பசின்னு வர குழந்தைங்களுக்கு டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத சொல்லுங்கள்.